மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசு விழாவில் பேசும்போது, நாங்க எந்த திட்டம் கேட்டாலும் அந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குவதே இல்லை மத்திய அரசு. அதே மாதிரி தொடர்ச்சியாக இங்கிருந்து தான் ஜாஸ்தியான வரி அவங்களுக்கு போகுது. ஸோ வரி மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் அதற்கான தொகையோ நாங்கள் கேட்கக்கூடிய தொகையை தரமாட்டாங்க, பட்டை நாமம் போடுறாங்க அப்படின்ட்டு குற்றம் சாட்டி இருக்கிறார். டைரக்டா அவர் குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களின் மீது தான். கடந்த 4.5 வருஷத்தில் பாருங்கள், நான் சொல்கிறது இனிமேல் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துலையாவது திமுக கன்ஃபரண்ட் பண்ணியிருக்காங்களா பாருங்களேன். நேருக்கு நேராக எங்கெங்கெல்லாம் நீங்கள் எதிர்க்க ஒருத்தர் உட்கார வச்சு நாங்கள் இவ்வளோ கேட்குறோம் ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒருத்தர் கேட்டு அவர் ஒரு பதில் சொல்லி இவங்க திரும்பி பதில் சொல்லியிருக்காங்களா பாருங்கள். இதில் முச்சந்தில் நின்றுக்கிட்டு 3 தெரு சந்திக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு நான் கேட்கிறேன் புட்டினை அப்படின்னு கேட்பாங்கள்ல, ஒரு சாதாரண ஒரு வட்டசையில் கேட்பார்ல, நான் கேட்கிறேன் புட்டினை கேட்கிறேன், யாரை கேட்டு போர் நடத்துகிறாயின்வாங்க. அதே மாதிரி பாருங்கள், இவர் அறிக்கையும் பாருங்கள், எல்லாம் அறிக்கையாக தான் வருமே தவிர எதிர்க்க உட்காந்து டிஸ்கஷன் வாங்கல. நான் இருங்க, நான் ஒன்று பண்ணுறேன், எங்கள் இவர் அனுப்புகிறேன், தங்கம் தென்னரசு அனுப்புகிறேன், இல்லை அவருக்கு அவ்வளோ விவரம் பார்த்தாதுன்னா உதயச்சந்திரன் அனுப்புகிறேன், 2 பேரும் போங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்காருங்க, அவங்க கூட 2 நிதியமைச்சர், நிதி அமைச்சகத்துலேருந்து 2 அதிகாரி வரட்டும், 2 பேரும் பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பப்ளிக்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டு தானே இவங்க சொல்கிறதுலாம்? ஏன்னா இது அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, எது சொன்னாலும் மக்கள் நம்புறாங்க. இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் பிரதமரை தனிப்பட்ட ரீதியில் பார்க்கும்போது நான் பேசியிருக்கேன்னு சொல்கிறேன். என்ன பேசினாரு? தமிழகத்துக்கான நிதி கேட்டேன். எப்படி கொடுப்பாங்க? கையில் பேக்கில் எடுத்து கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் போகும்போது 2 பேக் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்களா? நிதி கொடுக்குறதுன்னா உங்களோட ரொம்ப நல்ல உதாரணம் கோயம்புத்தூரும் மதுரையோட அந்த மெட்ரோ ரயில். அது எப்படிலாம் பேசுனாங்க பார்த்தீங்களா? மெட்ரோ ரயில் நாங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை டிபிஆர் தப்பு, அதை மாற்றி கொடுங்கன்னு சொன்னதை நிராகரித்து விட்டனர், தமிழகத்தை புறக்கணித்து விட்டனர்னு சொன்னாங்க. இல்லை, அவர் சொல்கிறது அவரே வேறு யாரும் நம்ப மாட்டாங்க, திமுககாரன் தான் நம்புவாங்க, மற்ற யாரும் நம்பலை. ஆனால் நாங்கள் திருப்பி விளக்கம் கொடுத்தோடனே இது வரைக்கும் யாரும் விளக்கம் கொடுக்கல. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நீங்கள் போங்க, அங்கே முதல்வர் வரட்டும். பத்திரிக்கையாளர்னா இது மாதிரி கேட்கக்கூடாது, ஐயா அப்படிலாம் கேட்கக்கூடாது, எழுத்து கேட்குற மாதிரி, ஐயா இது மாதிரி இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது என்ன அர்த்தம்னு கேட்க சொல்லுங்கள். ஒரு மீட்டிங் முதல்வர் வேண்டாம், யாராவது ஒரு அமைச்சரை உட்கார சொல்லுங்கள், அன்னைக்கு முகத்திரை கிழியும் தமிழ்நாடு முழுக்க. நான் சவாலாகவே சொல்கிறேன். இப்போ எங்கள் அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை உட்காந்துக்கிறாருல, அண்ணா பேசுங்கண்ணா, அண்ணா எப்படின்னா நான் ஜிடிபி சொல்லட்டுமா நம்ம பேசுகிறாருல, அது மாதிரி ஒரு அமைச்சரை பேச சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறது நடுநிலையா இல்லைங்களே, ஜிடிபி கம்மியாக இருக்க, மெட்ரோ ரயிலுக்கு 20 லட்சம் வேணுமாமே, நீங்கள் 15 லட்சம் தானே அமைச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இப்படி பேசணும். அவங்க சொல்கிறத கேட்டு வர பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது. நாளைக்கே நீங்கள் பேசி வச்சு பாருங்கள். என்னங்க சின்ன குழந்தை கூட சொல்லுது பார்த்துட்டு, என்னங்க 20 லட்சம் இருந்தால் தான் மெட்ரோ ரயிலில் அவன் சேங்ஷன் பண்ண முடியும்னு மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்குற உலக நிதி மையம் சொல்லுது, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. எந்த மெட்ரோ இது வந்தாலும் ஃபண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 20 lakhs வேணும். அது ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு இல்லை, 20 லட்சம் பேர் இருந்தால் தான் அந்த 20 லட்சத்தில் 2 லட்சம் பேர் பயணிப்பாங்க, பயணித்தா தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான பணத்தை மீட்க முடியும், மக்கள் பயணித்தா தான் மீட்க முடியும். தமிழ்நாடு மெட்ராஸே லாஸுங்கிறாங்க. மெட்ராஸ் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி மக்கள் தொகை இருக்கும், அதில் காமிச்சது 40 லட்சம் 50 லட்சம் காமிச்சிருக்காங்க அன்றைய நடத்ததில். அப்போ போகிறது இங்கே சென்னையில் 4 லட்சம் பேர் தான் டெய்லி யூஸ் பண்ணுறேன்றாங்க. 4 லட்சம் பேருக்காக நீங்கள் விலையை ஏற்றுனீங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. 4 லட்சம் பேர் 6 லட்சம் ஆக்கினா தான் வயபுளாக இருக்கும். இப்போது கட்டியாச்சு, நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரோ ரயில் வேண்டாம், அந்த மாதிரி இடத்துல மோனோ ரயில் போங்க. இப்போ யூபியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிங்க, எல்லாம் லான்ச்சர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இப்படி சுற்றி வர மாதிரி, அது ரொம்ப சின்னதாக அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மாதிரி சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு நீங்கள் பல ஊருக்கு போகணும். பல ஊருக்கு போகிறதுக்கு நல்ல அமைச்சர்கள் வேணும், நல்ல கருத்து சொல்கிற அமைச்சர்கள் வேணும், கருத்து கேட்குற அமைச்சர்கள் வேணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சின்னவரே பெரியவரே மூலவரே அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு என்ன சொன்னாலும் மோடியை ஒழிக, மோடியை கொல்லுவோம், இதுதான் அவங்க அஜெண்டா பாருங்கள். இது நான் கேட்குற கேள்வி ஒன்றுத்துக்கு பதில் சொல்லுங்கள்.
20 லட்சம் பேர் சொன்ன இடத்துல நீங்கள் அனுப்பிச்சதே 15 லட்சம் பேர். அப்போ 15 லட்சம் பேருக்கு வயபிளாக இருக்காதுங்கன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, மினிமம் 20 மீட்டர் இருந்தால் தான் மெட்ரோ ரயில் போகுன்றாங்க. நீங்கள் சொல்கிற பல இடத்துல 10 மீட்டர் 12 மீட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 மீட்டர் ஒரு அறிவாளி சொன்னார் நேற்று, 10 மீட்டர் 12 மீட்டர்னா 20 அடி 20 மீட்டர் ஆக்குறோம் அப்படின்னாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிக்கணும். நீங்கள் 20 நாங்கள் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டோம், நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து கையகப்படுத்தணும். 10 மீட்டர் இருக்கிற தெருவில் ரோடுக்கு 20 மீட்டர் ஆக்கணும்னா ஒரு மீட்டர் 3.3 ஃபீட் வரும். 10ன்னா 33 அடி போகணும். இப்படி ஒரு 33 அடி 20 மீட்டருக்கு 33 அடின்றது கிட்டத்தட்ட ஒரு பில்டிங்கே போயிடும். ஒரு பில்டிங் கோயம்புத்தூரில் போச்சுன்னா அதோட காம்பன்சேஷன் எவ்வளோ இருக்கும்? ஒரு பில்டிங்க்கு மினிமம் 2 கோடி 3 கோடி 4 கோடி எவ்வளோ ஒரு நீளத்துக்கு நீங்கள் அடிப்பீங்க? அப்போ இது இட் இஸ் நாட் அ வயபிள் ப்ராஜெக்ட்ன்றாங்க. இது நடக்காது, நாங்கள் ஃபண்டு கொடுத்தாலும் இது இப்போதைக்கு நடக்காது. எங்கெங்கெல்லாம் லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் இருக்கோ அங்கே இது சீக்கிரம் முடியாது, கொடுக்க முடியாதுன்றாங்க. வெளியில் வந்து என்ன சொன்னாங்க அவங்க? வஞ்சித்து விடுற தமிழகத்தை என்ன அப்படி தானே சொன்னாங்க. அப்படி சொல்கிற முதல்வர் பேச்சு நீ கேட்க சொல்கிறீங்க, எப்படி கேட்குறது நம்ம? இல்லை, அப்போது நீங்கள் இப்போ இந்த அறிக்கையில் தவறு இருக்குது, அங்கே வயபிள் இல்லைங்கிறது சரி. ஆனால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க? தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா மெட்ரோ ரயில் வரும் அப்படின்னா அப்போ திமுக சொல்கிறது சரியாக தானே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறதால நீங்கள் நிராகரிக்கலாம். அவங்க எங்கேயாவது வானதி எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இதே ப்ராஜெக்டை எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்தாங்க ஓகே பண்ணுன்னு சொன்னாங்களா? இல்லை சார், தமிழக முதலமைச்சராக எடப்பாடி இருந்தாருன்னா கொண்டு வருவோம்னா டிபிஆரை கரெக்ட் பண்ணுவோம்னு அர்த்தம், அறிவாளியை வச்சு ரெடி பண்ணுவோம்னு அர்த்தம், படிச்சவன் வச்சு ரெடி பண்ணுவோம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அறிவாளிகள் வச்சு ரெடி பண்ணீங்கன்னா அவர் இங்கே சொல்கிறோம், சார் சார் இருங்க சார், அது 20 lakhs வேணுன்றாங்க, 15 போட்டிருக்கீங்க, நீங்கள் அனுப்பிச்சாலும் திரும்பி வந்துடும்னு ஒரு அறிவாளி சொல்லுவார். அப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் அனுப்புவார், அது அப்ரூவ் ஆகப்படும் நினச்சிக்கணும். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இதே டிபிஆரை கொடுங்க, மாற்றி மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்களே, நான் பார்த்தேன் ஃபுல் பேட்டியும். அதில் தான் அவங்க வானதி அவர்கள் கரெக்டாக சொன்னாங்க, 10 மீட்டர் 12 மீட்டர் கொடுக்குறீங்க. இதெல்லாம் என்னோட இன்னும் அந்த ஊரோட எம்எல்ஏ அவங்க பேரோட சொன்னாங்க, இந்த வீதியில் எப்படி 10 மீட்டர் ஒத்து வரும், அங்கே போய் பாருங்கள், நெரிச்சலான பகுதி அங்கே எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அவங்க கேட்குற முதல் இது, தமிழ்நாட்டிலே அதிகமான பாப்புலேஷன் கொண்ட சென்னை மெட்ரோலையே 4 லட்சம் தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு லாஸ் ஆகுது. ஆனால் கோயம்புத்தூரில் 6 லட்சம் பேர் போகிறதா போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 6 லட்சம் பேர் பயணிப்பேர். அதாவது நேராக போய் பணம் கேட்டால் கொடுத்தாங்க அப்பாவா இல்லை தாத்தாவா, நம்ம வீட்டில் போய் நேராக பணம் கொடுப்பா, சும்மா ஜாலியாக கொடுப்பான்னு கேட்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு போனீங்கன்னா ப்ராஜெக்டாக போகணுங்க. இது இப்படி தானே நீங்கள் முதல்ல வாங்கிட்டு இருந்தீங்க. UPA 1 and 2 எப்படி கொடுத்துருந்தாரு? மன்மோகன் சிங் நேராக போய்ட்டு ஒரு 2 லட்சம் கொடுங்க வாங்கிட்டு இருந்தாரா? இப்படி தானே கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. என்றைக்கு தான் சிஸ்டம் தானேங்க, ஆள் வேணால் மாறலாம், கவர்மெண்ட் தானே, இப்படி தானே இருக்கும். அதுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பாருங்க, 20 லட்சம் இருந்தால் தான் கொடுப்பாங்களா, 6 லட்சம் பேர் இருந்தால் கொடுக்க மாட்டான், இப்படி கூட பேசலை. வஞ்சித்து விட்டது, மெட்ரோ ரயிலுக்கு இல்லை என்று கை விரித்து விட்டனர். என்ன வார்த்தை? என்னன்னா, நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், ஒரு டிஃபெக்டிவாக ஒன்று போடுங்க, அது இல்லைன்னு சொல்லுவாங்க, உடனே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதிக வரி கொடுக்குறீங்களே, அதிக வரி கொடுக்குறன்றல, நாளைக்கே பெட்ரோலில் மாற்றிடலாம், ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடலாமா? நாங்கள் ₹1 தரோம், 29 காசு தான் திருப்பி தராங்க. சரி, அது பல பேர் வந்து அதான் சொல்கிறேன், இதை வந்து முச்சந்தில் நின்றுட்டு மைக்கில் பேசக்கூடாது, பார்லிமெண்ட்டில் பேசுனதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ₹1 கொடுத்தா 29 காசு, ₹1 போதா? போகும்போது ₹50 வந்துடுதா? 50% வந்துதா இல்லையா? 9% வந்துடுதா? என்னங்க 18ல் 9% 50% வந்துடுதா? ₹1 போய் ₹50 வந்துடுதா? அங்கே போகிற அந்த ₹50 அதில் 41% டெவல்யூஷன் வந்துடுதா? 50க்கு 41 ₹22 வருதா? 50 22 72. நான் படித்த கணக்கு சின்ன வயசில் 72 வருது. உதயநிதி ஸ்கூல் படித்த ஸ்கூலில் 29 வருது. அப்போ யாரோட கணக்கு கரெக்டு, யாரோட கணக்கு தப்பு? 29னா விவரிக்கணும்ல. அடுத்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியுது அவருக்கு. நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், 29ன்றது எப்படிங்கன்னு கேட்குறேன், ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஒரு மேத்தமெட்டிக் டீச்சர் தான் சொல்லுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லுங்கன்னு கேளுங்க. சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். 29 பைசா வருதுன்றதை ப்ரூவ் பண்ண காட்ட சொல்லுங்கள். இதை நான் 7 தடவை சொல்லிட்டேன். நிதியமைச்சர் பாவம் எப்போ கேட்டாலும் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே நீங்கள் 50% எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ முதல்வருக்கு என்ன கோவம் நான் நினைக்கிறேன், நாங்கள் கவர்னர் மேலே என்ன கோவம்னா, கவர்னர் சப்போர்ட் பண்ணுறாருலாம் பேசியிருக்காரு. என்ன கோவம்னா, அவங்க நினைச்சது வந்து வேற மாதிரி. 2 தீர்ப்பு வந்தவொடனே முடிந்து விட்டது. கவர்னருடைய திமிரை அடக்கணும் அப்படிங்கிறார். அதான் அது என்னன்னா, கவர்னர் வந்து மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பாரு எங்கள் ஸ்டாலின் ஐயா போய் வாங்கிட்டு இருப்பார், வாங்கிட்டு கொடுத்துட்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பேசியிருந்தாங்க. நம்ம அப்பயே என்ன சொன்னோம், இதே இன்டர்வியூவில் சொன்னோம், இந்த டிசிஷன் வில் பி ரிவர்ஸ்ன்னு சொன்னோம். இது வராது, அது கொடுக்க பவர்ஸ் யாரும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் கிளியர் 5 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க, டைம் லிமிட்டே கொடுக்க முடியாது,
எதுக்கும் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்க முடியாது, பிரசிடென்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. முதல் அடி வந்துருச்சா. ரெண்டாவது, அப்படி உங்களுக்கு டைம் லிமிட் வேணும் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும். கோர்ட் அந்த பில்லை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அது தேவைப்பட்டால் அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இந்த டேட்டுக்குள்ளே பண்ணுன்னு சொல்ல முடியாது. டீம்டு அசென்ட்ன்ற கான்செப்டே அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டாங்க. அசென்ட் கொடுக்குறது நான் யார் கொடுக்குறதுக்கு அதுக்குன்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வில்சன் என்ன சொன்னார், இனிமேல் பார்ப்போம் 3 மாதங்கள் பில்லை உள்ளே போடுவோம், 3 மாதம் வரலன்னா நேரம் அசென்ட் வாங்கிட்டு வந்துன்னு சொன்னாரா. எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு அன்னைக்கு. இல்லை வில்சன் அது மட்டும் சொல்லல. இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு இப்போ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அப்சர்வேஷன் தான், தீர்ப்பு கிடையாது. தீர்ப்பு 2 நீதிபதிகள் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு முழுமையான தீர்ப்பு. ஆனா இவங்க சொன்னது வந்து அப்சர்வேஷன் தான். பிளஸ் அப்சர்வேஷன்ங்கிறத தாண்டி ஜனாதிபதி அவங்களுடைய ஒரு அதிகாரத்தின் உட்பட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தீர்ப்பை பாதிக்காது, இது எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையாதுன்னு வில்சன் சொல்றாரு. இல்லை, அவர் சொல்றது வந்து 10% கரெக்ட். 100%ல ஒரு அப்பீல் போகணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் போகணும். 2 ஜட்ஜு கொடுத்தாங்கல்ல, அப்பீலும் ரிவ்யூவும் அவங்களே போகணும். அந்த ஜட்மெண்ட் எடுத்து ரிவ்யூ, அதுலேயே ரிவ்யூ போய் ரிவ்யூ பார்த்த உடனே அலவுட் அப்படின்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே டிசைடட். இதுக்கு மேலே அப்பீல் ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா இது டிசைட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆனால் அது மேலே போகல, இந்த தீர்ப்பு தனியாக நிற்குது. ஜனாதிபதி அவங்க ரெஃபரன்ஸில் கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இதில் உங்களோட என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ரெஃபரன்ஸ் கேட்கலாம், ஜனாதிபதி கேட்குறதுக்கு இதுலேயே கான்ஸ்டியூஷன் உரிமை உண்டு. அப்படி கேட்ட ரெஃபரன்ஸை அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே சோமோட்டோவாக பெட்டிஷன் எடுத்துட்டு 5 ஜட்ஜை போட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோன்ட்டாங்க. இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, சட்டம் வந்து செட் ஆகிடுச்சு, இதுதான் சட்டம்னு. இப்போ இந்த 2 ஜட்ஜு இது இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே ரிவ்யூ போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்டில் ஆமாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் படி இது வராது அப்படி சொல்கிறாங்க. இல்லைன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் இல்லை தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பு இருக்குது. சட்டப்படி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக சொன்னோன்னா அந்த தீர்ப்பு இருக்குது. இது ரெஃபர்ட் பை பிரசிடென்ட். ஆனால் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வேற ஒரு தீர்ப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் கான்ட்ராவாக கொடுத்துருக்காங்க வச்சுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக போயிடாது. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்பீல் இங்கேயே வந்தால் இங்கே சுப்ரீம் கோர்ட் வேணால் சுப்ரீம் கோர்ட்டு போட்டவுடனே மேயர் ஃபார்மாலிட்டி அது கொடுத்தவொடனே இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு கவர்ட் பை அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் உடனே ஒத்துப்பாங்க. அது அவர் சொல்கிறது உண்மை தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போவும் ப்ரிவேலிங்காக இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன கோவம்னா, தோத்துட்டோமே, நம்ம இனிமேல் காரணம் சொல்ல முடியாது, தோற்கலங்கிறாரு அவர். இல்லை அவர் சொல்லுவார், அப்படி தானே சொல்லணும். நல்ல வக்கீல் எப்பவுமே தோத்துன்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஐயா வந்து மேல்முறையீடு போட்டிருக்காங்கன்னு, உனக்கு இந்த கோர்ட்டு வேணாம் ஹைகோர்ட்டுக்கு போட்டுவாங்க, தோத்தது அப்படி தான் சொல்லுவாங்க வக்கீலுங்களாம். அவர் சொல்கிறது வந்து தோக்கலன்னு, இது தோத்துட்டு தான், இது முடிஞ்சு போச்சு. கோர்ட் கேனாட் டிக்டேட் டேர்ம்ஸ்ன்றது முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்கிற அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு போயிடுச்சு இல்லை. இப்போ அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, ஆர்.என். ரவி கொட்டத்தை அடக்கி விட்டோம், நீங்கள் இனிமேல் நாங்கள் அமிச்சா பார்த்து ஒரே மாதத்தை திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் பேசுனாங்கல்ல. அப்படி கிடையாது. இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாதுன்றது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறமும் திமிரை அடக்குங்கிறாரு ஆளுநர். இல்லை, அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் கோவங்க. அவருக்கு என்னென்னா, எல்லாமே கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக நடந்துக்கிறாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, நம்ம கண்ட்ரோல் இல்லை. இப்போ அவர் கண்ட்ரோலில் தான் ராஜாஜி இது இருக்குது, நம்ம ஆளுநர் கவர்னர் பங்களா வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ராஜ்பவன். அவர் பார்க்குறாரு, உங்களை விட என்னை விட அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட வாழ்க்கை முறை என்னென்னு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நல்லா இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை என்னெல்லாம் பண்ணாங்க, இந்த நக்கீரன் குரோப்பாலாம் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க. ஏதாவது இன்றைக்கி யாராவது ஒருத்தராவது இது யோசிக்க முடியுது நம்மளால்? அவரை பற்றி அவர் வயசுக்கு என்னெல்லாம் பேசுனாங்க, இதெல்லாம் எங்கே போச்சு? இப்போது அவங்களுக்கு என்னென்னா, கவர்னராக இருந்தால் அவங்க கவர்னர் வரணும், வேறு கவர்னர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. வித்யாசாகர் என்னென்னோ பேசுனாங்க. இன்றைக்கி அவர் இருக்கார், அவர் வாழ்க்கை முறையை பார்க்குறாங்க டெய்லி. உங்களை விட என்னை விட ஆக்சசிபிள் யாருக்கு அதிகம்னா அவருக்கு தான், முதல்வருக்கு தான் அதிகம். உளவுத்துறை வழியாக பார்ப்பார். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட என்னத்துக்கு பெருசாக இருப்பார். ஒரு சும்மா ரொம்ப சிம்பிளான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், அளவுக்கு அதிகமான சொந்தக்காரங்களை வீட்டில் வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாங்க. அவங்க பழைய கவர்னர் இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் வீட்டில் எப்பவும் 100 பேர் இருப்பாங்க, வீட்டில் சாப்பிட்டே இருப்பாங்க. ஊட்டி போனால் 4 பஸ்ஸு போவோம், செலவுனா செலவு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் யாரும் அதை பற்றி பேசலை. ஏன்னா 2 பேரும் தமிழ்நாடு 2 பேரும் ஒரே இது ஒரே பேரலல் கவர்மெண்ட். அங்கே டபுள் இன்ஜின். அங்கே காங்கிரஸ் ஆட்சி, இங்கே யூபி ஆட்சி, இங்கே இங்கே ஒரு திமுக ஆட்சி. 2 இருக்கும்போது என்ன தப்புனா பண்ணலாம்? நீங்கள் 200 பேர் வீட்டுக்கு விட்டு வரலாம், சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கலாம், ஊட்டி பங்களாவில் போய் தனியாக இருக்கலாம் ஒரு மாதம். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, பட்ஜெட் கேட்க மாட்டாங்க.
ஆனால் இப்போ பட்ஜெட்டை காட்டலாமா, பட்ஜெட்டை கேட்கலாமான்றாங்க. என்ன ஆர் என் ரவி? அப்போ அவர் என்ன சொல்லணும்? ஒரு தப்பு பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்க திமுககாரங்க. நீ யாருக்கெல்லாம் சாப்பாடு போடுறது தெரியும், யாரெல்லாம் அவங்க தங்குறாங்கன்னு தெரியும் சொல்லியிருப்பாரா? ஒரு அப்பழுக்கு காட்ட முடியுதா? ஆனால் உனா சனாதனம் இந்த கவர்னர் தோக்கடிக்கப்படுவார், நீ மணிப்பூரில் வேலை செஞ்ச உனக்கே அவ்வளோ இந்த நாய்க்கறி சாப்பிட்ற உனக்கே, இப்படி தான் சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர டைரெக்டாக உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்கள். யார் மேலும் சொல்ல முடியாது. அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ ஒழுக்கமாக ஒருத்தர் இருக்காரு, இவர் எப்படி பேசுறதுன்னு போது வேறு ஏதாவது பேசுறது, வாழையை ஒடுக்கி விடுவோம், உங்கள் ஊருக்கு போனால் அவங்களை அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க, இப்படிலாம் இந்த உதயநிதி என்னோட சேர்ந்து நீங்கள் எலெக்ஷன் நிற்க முடியுமா கேட்டார்ல. இதே கேள்வி மற்றவங்களும் கேட்டுருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி இந்த எத்தனை பேர் இருந்தாங்க கவர்னர் இருந்தால் அவங்களாம் கேட்டுருக்கணும்ல. வரியா என் கூட வந்து என் கூட ட்ரிபிளிகேல நிற்கிறேன்னு கேட்டாரா? ரோசையாவை கேட்டாரா? அவர் நம்ம இவரை கேட்டாரா? பஞ்சாப்லேருந்து வந்தார் அவரை கேட்டாரா? யாரோ ஒருத்தர் கேட்டாரா? அவர் ஏன் இவரை மட்டும் கேட்குறாரு? சுர்ஜித் சிங் பர்னாலா எத்தனை வருஷமா இருந்தார்? அப்போ 5 வருஷம், இப்போ 5 வருஷம். 10 வருஷம். ஒரு வார்த்தையாவது பர்னாலா என் கூட வா, என் கூட வந்து ட்ரிபிளிகேல நிற்க முடியுமா, தைரியம் இருக்கான்னு கேட்டாங்களா? ஏன் இவரை மட்டும் கேட்குறாரு? அது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். போன முறை 2021 அவங்க ஜெயிச்சதே ஸ்லெண்டர் மார்ஜின் 1.5%, 2% தான் ஜெயிச்சாங்க. இவ்வளோ பெரிய கூட்டணின்னு சொல்லக்கூடிய மாயை. அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, 2024 நாங்கள் பிரிஞ்சு நின்றதுனால எம்பியில் ஜெயிச்சிட்டாங்க. எம்பியில் ஜெயிச்சதுனால மெகா கூட்டணி, வீழ்த்த முடியாத கூட்டணி அப்படின்னு ஒரு இமேஜ் கொண்டு வந்துருக்காங்க. தயவுசெய்து யோசிங்க. நாளைக்கு இன்றைக்கே யோசிச்சு பாருங்க, போய் கூகுள் பண்ணி பாருங்கள். 2021 1000 ஓட்டு 1500 ஓட்டு ஜெயிச்சது 50 தொகுதிக்கு மேலே, அவ்வளோதான் மார்ஜினு. அப்போது அன்னைக்கே திமுக மேலே மக்களுக்கு இவ்வளோதான் மரியாதை. இந்த 5 வருஷம் வெதும்பி போயிருக்காங்க மக்கள், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம். இப்போ அவங்க வந்து கூட்டணியில் அது நாங்கள் சேர்ந்துட்டோம். இப்போ இன்றைக்கி 2021 மாதிரி இப்போ வச்சாலும் 1500 ஓட்டு தான் மார்ஜின். இன்றைக்கி நிலைமையில் வந்து திமுக தோக்க போகுதுன்னு நல்லா தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா எதையும் சொல்ல முடியாது. ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் கொள்ளடிக்கிறாரு, ஒருத்தர் என்னென்னவோ பண்ணுறாரு, அதையெல்லாம் பேச முடியாது. ஒரே ஆள் என்னென்னா மோடி, சனாதனம், பாஜக, சங்கி, இதை 4 சொல்லி ஓட்டிலான்றாரு. மக்களுக்கு திகட்டி போச்சு. இனிமேல் அந்த கதை நடக்காது. இதில் முதலமைச்சர் அது மட்டும் சொல்லலை. முதலமைச்சர் வந்து பாஜகவுடைய ஆட்சியில் மணிப்பூர் இருந்து கொண்டிருக்கிறது, டெல்லியிலேயே செங்கோட்டை பக்கத்தில் வந்து பாம் பிளாஸ்ட் நடக்குது, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு மாநிலத்திலையும் வந்து பாஜக ஆட்சியின் கீழே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் தமிழகத்தை போய் தீவிரவாத மாநிலம், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாநிலம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் பேசுகிறாரே, இது நியாயமானு கேட்குறாரு. அப்போ டெல்லியில் நடந்த அந்த வெடிகுண்டு வந்து சிலிண்டர் விபத்துன்னு சொன்னாங்களா? முதல்ல அங்கே யாராவது சொன்னாங்களா? உளவுத்துறை, உள்துறையிலேருந்து அது சிலிண்டருங்க, வீட்டுக்கு கொண்டு போகிற சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களா? வெடிகுண்டு தானே சொன்னாங்க. நீங்கள் சிலிண்டர், நீங்கள் இது நீங்கள் சொல்கிறது கோயம்புத்தூரில் வெடிச்சது ஏன் சிலிண்டர்? நீங்கள் ஏன் போய் சொன்னீங்க? அப்போ இங்கே வெடிச்சது வெடிகுண்டு தானே. அப்போ அங்கே வெடிகுண்டு வெடிச்சதுக்கு நீ கேள்வி கேட்டால் இங்கே வெடிகுண்டு வெடிச்சது நான் கேட்போம்ல. இன்னொன்று, எந்த இடத்துல ஒரு குற்றவாளின்னு சொல்லப்பட்ட தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்த ஒருத்தரை இறுதிச் சடங்கு நடக்கும்போது எல்லாரும் போய் வந்து வீரவணக்கம் சொல்லிட்டு வந்தீங்க? கோயம்புத்தூர் நடந்ததுக்கு ஒரு சின்ன கண்டனம் சொல்லி தெரிவிச்சாரா? சொன்னாரா அவர்? சொல்லல. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஊக்குவிப்பீங்க ஒரு பக்கம். அப்போ அங்கே நடக்கிறது மட்டும் எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அங்கேயும் ஒரு வெடிகுண்டு விபத்து நடந்தது. அதுக்கு என்ன நடக்கணுமோ உங்களோட பல மடங்கு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2900 ஜெலட்டின் அந்த கிலோ உள்ள வெடிமருந்தை கைப்பற்றிருக்காங்க. நீங்கள் ஒரு வெடிகுண்டு விபத்துன்றீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற 99 விபத்தை தடுத்துருக்காங்களே உளவுத்துறை. அதை பாராட்ட வேணாமா? நம்ம என்ன பட்டப்பகலில் வந்து மும்பை உள்ள வந்து தாஜ் ஹோட்டலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு உளவுத்துறை, அது உளவுத்துறை சின்ன சிக்கலுங்க அப்படி சொல்லிட்டு போனோம்? அப்படிலாம் இல்லையே. யாரை பிடிச்சி எல்லாரும் பிடிக்கிறோமே. இல்லை, அவர் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு புரியுது நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நாளுக்கு நாள்னு. இன்றைக்கிங்க அவ்வளோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்கல்ல, எப்பவுமே நம்ம எதையுமே எந்த கட்சியும் சாராதவங்க, அவங்களும் சரி, திமுகவங்க சரி, திமுகவை சேர்ந்தவங்களும் சரி, மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள். நேற்று 4 நாள் முன்னாடி ஒரு மாவட்ட செயலர் பேசுகிறாரு, இந்த எஸ்ஐஆர்ன்றது அயோக்கியத்தனம், இதை வச்சு நம்மளை எல்லாரும் வந்து ஓட்டெல்லாம் பிடுங்க போகிறாங்க, மோடிங்கிற நரகாசுரன் நம்ம ஓட்டெல்லாம் திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகாசுரனை எப்போ தீர்த்து கட்டுவீங்களோ தமிழ்நாடு அன்றைக்கி தான் உருப்பிடுன்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறார். நாங்கள் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக தமிழ்நாடு முழுக்க 20 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இது கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை தயவுசெய்து பேசாதீங்க. இப்படிலாம் ஒரு மாவட்ட செயலாளர் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. சொன்னாரா? பிரதமர் நீங்கள் கொள்ளுன்னு சொல்லலாமா? நீங்கள் சரி, பிரதமர் உங்களுக்கு பிடிக்காத பிரதமர் கொள்ளலான்னு சொல்கிறீங்க வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. எனக்கு பிடிக்காத முதல்வர் இருக்காரு, நான் பேசலாமா அந்த மாதிரி?
ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியில் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே. அவருக்கு எனக்கு பிடிக்கலன்றது தர்க்க ரீதியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். ஐயா உங்கள் கொள்கை சரியில்லை, லாண்டட் அப்படின்னு பேசுறது தவிர உங்களை தீர்த்து கட்டுவோம் இப்போன்னு இல்லை, எப்போ வந்தாலுங்க அவரை தீர்த்து கட்டுவோம், இவனை தீர்த்து கட்டுவோம். என்ன வேலை இது திமுகவில்? ஒருத்தரோட கண்டனம் செய்ய மாட்டாரு. ஆராசா பேசுகிறாரு, உலகத்தில் பெரிய திருடன் எலெக்ஷன் கமிஷன்றாரு. அந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லி தானே டிக்ளேர் பண்ணி தானே எம்பியாக இருக்கீங்க நீங்கள். நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறீங்கல்ல, நான் ஒரு எம்பின்றீங்களே, நீலகிரி எம்பின்றீங்களே, யார் உங்களுக்கு சொன்னது? ஆத்தென்டிகேட் பண்ணது யார்? எலெக்ஷன் கமிஷன் தானே. அப்போ அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் எம்பியானது பிடிக்குது. இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் திருடனா? அதோட பெரிய திருடம் மோடியும் அமித்ஷாவும். ஒரு எம்பி பேசுகிறார். இது மாதிரி ஏதாவது ஒரு பாஜகவில் சேர்ந்த ஒருத்தர் அந்த ஸ்டேச்சரில் இருக்கிறவங்க யாராவது இப்படி பேசியிருக்காங்களா? அதே நடுநிலைவாதிகள் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஏங்க ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்ல முதல்வர் வந்து இந்த மாதிரி நாவடக்கம் தேவை, யாராக இருந்தால் பேசக்கூடாது. ஆராசா அவர்கள் பேசியது வருத்தம் அளிக்கிறது. அவர் விடுங்க, இவர் கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார், மதிக்க மாட்டார். இவராக சொல்லலாம்ல, வருத்தமாக இருக்குது, யாரும் அப்படி பேசாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவார்? இப்படி முன்னாடி இவ்வளோ பின்னாடி இவ்வளோ மூட்டையாக குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து பிஜேபி பார்த்து திட்டினா எப்படி ஒத்துக்கிறது? அவர் விரக்தியில் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியல, இன்னும் 4 மாதத்தில் அப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள். இதுல இப்போ கூட்டணி தொடர்பான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து திமுக கூட்டணி இப்போ வரைக்கும் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் வரைக்கும் இன்டாக்டா இருக்காங்க. காங்கிரஸ் தாவேகா கூட போயிடும்னாங்க, ஆனால் அதெல்லாம் போல, குழு அமைச்சிட்டாங்க, பணிகள் வந்து அவங்க வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய தரப்புல பாக்குறோம், அதிமுகவுடைய ஒரு முன்னணி தலைவர், கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியஸ்தராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்ட நேரத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். தாவேக்கால் அவர் இணைகிறார். ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் ஓபிஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி கெடு விதித்திருக்கிறார். 15ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க செய்ய வேண்டிய செய்யலைன்னா நாங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கெடு விதித்தான்னு பாக்குறோம். தினகரன் என்டிஏலே இல்லை அப்படிங்கிறாரு. இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் தானே என்டிஏ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கூட்டணி வச்சு நீங்க எப்படி திமுக எதிர்கொள்வீங்க? நீங்க சொன்ன இதுல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்போ 2021 கூட்டணியில் இருந்தார், ஓபிஎஸ் கூட இருந்தார் நினைக்கிறேன். அவர் தான் இப்போ 2021, ஏன்னா அவர் தனியாக நின்னார், தினகரன் தனியாக நின்னார். அப்போ ஆமாம், அவர் தனியாக நின்னார். தாவேக்கா இல்லை, அவர் செங்கோட்டையெல்லாம் அவர் இதில் தான் இருந்தார். அவங்க பிரச்சனை எல்லாமே வந்து இன்டர்னல் பிரச்சனை, வந்து அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம். அதை நம்ம போயிட்டு ஏன் அவர் விளக்குறீங்கன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவர் செங்கோட்டையன் அவர் போகிறது ஏன் போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அது அவங்களுக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே நடக்கிறது. ஆனால் பலம் இழந்து விடும் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தான் தெரியல. செங்கோட்டையன்ற ஒருத்தர் வெளியில் போயிட்டாரு, பலம் இழந்துணும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறது ஒன்று அப்பயே இருக்கிற மாதிரி அவர் தினகரன் வெளில தான் இருக்கார். அவர் வந்து இதில் உள்ளே வந்து சேரலை, அவர் தனியாக தான் இருக்கார். அப்படி இந்த மாதிரி இருக்கிற ஒரே சூழ்நிலை வந்து இவர் மட்டும்தான், ஓபிஎஸ் மட்டும்தான் வெளில இருக்கார். அதாவது எலெக்ஷனுக்கு டைம் இன்னும் 4.5 மாதம் இருக்குது இல்லைங்க. அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்கும். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் மினிட்ல கூட இதுலேயும் நம்பர் 1 யாருன்னு கேட்டால் நமக்குலாம் வழிகாட்டுறது யாருன்னா அண்ணன் வைகோ அவர்கள் தான். லெஃப்ட்டில் கையை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டார். ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? இங்கே கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க, நேராக போய் கட்டுன்னு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைசி நிமிஷத்தில் நிறைய நடக்கும். சீட்டு பிரச்சனையில் வரும். இதெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனாலே அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் காங்கிரஸ்காரங்க அமைதியாக இருக்காங்கன்னா அப்படின்னு அர்த்தம்னா நல்லா பேசுகிறாரு பண்ணுறான், அருமையாக பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம். அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸும் நடவடிக்கை எடுக்கல, திமுகவும் நடவடிக்கை எடுக்கல. அப்போ என்னன்னா அங்கே சரியில்லை, அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே சரியில்லை. செல்வ பிறந்தவங்க வரும்போது பேசுகிறாரு, இங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அமையமன்னே பேசிட்டு வர்றாரு. அங்கே யாரும் ஒன்றும் இதுவாலாம் இல்லை, எல்லாருமே உள்ளுக்குள்ளே பொறுமிட்டு தான் இருக்காங்க. நேரம் ஒன்றும் வரலை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அது நல்ல டைம் வரும்போது அது சிதறி ஓடும். மக்களோட எதிர்ப்புன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் ஒன்றும் சந்திக்கல, மக்கள்கிட்ட போகும்போது தான் தெரியும் இந்த கூட்டணியில் போனால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் தான் ஒவ்வொருத்தர் வெளில வருவாங்க. இன்றைக்கி நிலைமையில் அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணி எங்கேயோ என்டிஏ கூட்டணி போனாலே மக்கள் ரெடியாக இருக்காங்க ஓட்டு போடுறது, இந்த திமுக அந்த 5 வருட ஆட்சியை பார்த்துட்டு. அதனால் நீ கூட்டணியில் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை, நல்லாவே நடந்துடும். பாமக எல்லாரும் ஒன்றா வந்துடுவாங்க. இல்லை, ரெண்டாவது மக்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவரை நோக்கியும் வந்து கூட்டம் சேருது, அவரை நோக்கியும் இப்போ தலைவர்கள் எல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எப்படி உங்கள் கூட்டணி போகணுன்னு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க? அதாவது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன். அது ஒரு கட்சியை ஆரம்பித்து அது போய் ஆட்சி அமைக்கிற வரைக்கும், எலெக்ஷனை நிற்கிற வரைக்கும் ப்ராசஸ் இருக்குல்ல, அது பெரிய ப்ராசஸ். அதை வந்து அழகாக மாற்றி நம்ம இந்த ஓட்டு அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை இருக்குல்ல, அதில் ஜெயிச்சு காட்டினவர் மாஸ்டர் வந்து அதில் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் யாருமே இது வரைக்கும் மாறல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 6%, 7%, 10% போனாங்களே தவிர யாருமே 30-32 போகல. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியில் அமைக்கலை. அது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் போயிருக்கான் ஒரு கூட்டணி வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துணை முதல்வர் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நேரடியாக ஆட்சிக்கு வர்றதுன்றது வந்து யாராக இருந்தாலும் அது கஷ்டம். இன்னைக்கு நிலைமை தாவேக்கா கூட எவ்வளோ மிதமிஞ்சி அவரோட ரசிகர்களாக இருந்தாலும் மிதமிஞ்சி போடுற வாக்கு எண்ணிக்கை 10%. மிதமிஞ்சி அதாவது அப்படி இதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு புகழறவங்க கூட 10%றாங்க. 10% வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ரெண்டாவது 10% கூட இன்னிலிருந்து அவர் எப்படி தொகுதி அறிவிக்கிறாரு, எப்படி அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி ஸ்பீச் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் அது 10%. அது என்னென்ன இருக்குன்றது இனிமேல் தான் தெரியும். அவர் கூட்டணி அவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி விஜயோட அரசியல்ன்றது ஒவ்வொரு நாளும் கணிக்கப்படுதுன்றோம். ஸோ இப்போ இன்னும் வருவார் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இல்லை எங்களுக்கு வரணும் இல்லைங்க. அவர் கூட யார் சேர்ந்தாலும் இல்லை இவர் யார் கூட சேர்ந்தாலும் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் டெய்லி வந்து இவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்கள்ன்ற. டெய்லி நேற்று ஒன்று பேசினாரு, அதை வச்சு இப்போ பார்க்குறாங்க எப்படி பேசுகிறாருன்னு. இன்னும் சில குறைகள் சொல்கிறாங்க, இன்னும் எப்படி இருக்குன்னு. அது அந்த கொண்டு போய் சேர்க்குறாரு இல்லைங்க, வாக்காக மாற்றி போடுறாங்களே, அது வரைக்கும் பெரிய ஒரு கஷ்டமான காலம்தான் இருக்குது. அது கரெக்டாக பண்ணுறாருன்னா தான் அடுத்த லெவலுக்கு அது போக முடியும். அது வரைக்கும் அதுக்குள்ளேயே அவர் வந்துட்டாரு, அவர்கிட்ட ஆள் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக வராது. டூ ஏர்லி டு ஜட்ஜ்ன்னு வாங்களே. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.